ஹலோ வீவர்ஸ், ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கியோவில் 7.2 டிடிஎஸ்எக்ஸ் அண்டு டால்பி அட்மாஸ் ஏவிஆர் வந்து நம்மக்கிட்ட சேலுக்காக அவைலபிள் இருக்குது. மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா TXSR494 7.2 சேனல். நிறைய பேர் வந்து நம்ம டெனானில் 2700H போட்டிருக்கும் போகும்போது அது சேல் ஆன பிறகு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நல்ல மின்ட் கண்டிஷனில் செட்டு வந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து மின்ட் கண்டிஷன் கிடையாது, இது வந்து புதுசு, பிராண்ட் நியூ. பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும், ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது உள்ளெல்லாம் பாருங்கள், ஒரு டஸ்ட்டு கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது பிராண்ட் நியூ. இது எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February மாதம் 12ஆம் வாங்கினது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் தான் ஆகிருக்குது வாங்கியே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து சேலுக்காக வந்திருக்குது. ஸோ ஒரு மிடில் பட்ஜெட்டில் செட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செட்டை வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான செட்டு தான். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேசிக் மாடல்லே டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸு, ஆல் சேனல் ஸ்டீரியோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏவிஆர் தான் இது. ஸோ டோட்டல் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 160 வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹை கரண்ட் டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிஃபையர். ஆங்கியோ பொறுத்த வரைக்குமே அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை கரண்ட் டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிஃபையர் தான். ஸோ ஃப்ரண்ட்டு பாகமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே, க்ரீன் கலரில் வர்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இது. ஸோ வந்து டெனான்லலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இது வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடி, டிவிடி, கேம், சிபிஎல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து இன்புட் சோர்ஸ்க்கு உண்டான பட்டன்ஸு. ஸோ டெனானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாபு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பட்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ், மெயின் ஃபீச்சர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஏகேஎம் சிப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 384 kHz 32 பிட் ப்ராசஸரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட கிளாரிட்டி வந்து இருக்கும். அதனால தான் ஏகேஎம்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நார்மலாக அந்த பிசிஎம், பர்ப்ரௌனு அந்த மாதிரி டேக்லாம் வந்து போடுறதில்ல. இதில் வந்து ஏகேஎம் மல்டி சேனல் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இதில் வந்து சொல்லுவேன். ஸோ என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஏவிஆர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டிடிஎஸ்எக்ஸ் விர்ச்சுவல் எக்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கர் போடலைன்னா விர்ச்சுவல் டிடிஎஸ்எக்ஸு நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் எக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. தென் HDMI சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அக்கு EQ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது இந்த ஏவிஆரை பொறுத்த வரைக்கும். அக்கு EQ அப்படிங்கிறது நம்ம டெனான் மரான்ஸில் ஆடிசை மாதிரி இவங்க வந்து அக்கு EQ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏவிஆரை வந்து காலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாக்ஸ் அப்படியே அவைலபிள் இருக்குது. பாக்ஸ்குள்ளே அக்சசரிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரிஜினல் ரிமோட்டு, அந்த AM FM உண்டான மைக்கு அண்டு அக்கு EQ மைக்கு. ஸோ இது எல்லாமே பாக்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாக்ஸு. ஸோ ஈஸியாக நம்ம எங்கேயுமே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ரியர் பாகத்தை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே, செட்டோட ரியர் பாகம் இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4K HDR HDCP 2.2 சப்போர்ட்டோடு வரக்கூடிய HDMI இன்புட்ஸு. இது வந்து ARC வீடியோ அவுட்டு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் பாக்ஸை சொருவிக்கிட்டு அதுக்குண்டான பவர் இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டானது தான் இது. தென் இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுத்துருக்குறாங்க, கோஆக்சியல் இன்புட்டும் கொடுத்துருக்குறாங்க. HDMI இல்லாத டிவிக்கும் நம்ம இதன் மூலமாக ஆடியோ வந்து எடுத்துக்கலாம். தென் இது வந்து எஃப்எம்க்கு உண்டான மைக், எஃப்எம் ஆண்டனா, இது வந்து AM ஆண்டனா. ஸோ இது எல்லாமே அனலாக் இன்னு 2 சப்வூஃபர் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான பனானா ப்ளக் இன்செர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு, சரவுண்ட் பேக் ரைட் லெஃப்ட்டு, சென்டரு. ஸோ அதுக்கு உண்டான எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ பனானா ப்ளக்கை விட ப்ரெஸ்ஸிங் டைப் தான் எப்போவுமே ஈஸி என்ன கேட்டால். ஏன்னா இதை நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வயரை உள்ள வச்சுட்டு விட்டுட்டோம்னா இது வந்து அப்படியே கிளிப்பு மாதிரி பிடிச்சிக்கும். பட் இதுனா நம்ம இதை திருகிக்கிட்டு இதுக்குள்ளே வயரை உள்ளே விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்து மாட்டணும். ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயர் நீளமாக வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ளோடி போய் இது பின்பக்கம் வழியாக வெளியே கூட வரதுக்கு நீட்டிட்டு வெளியில் வந்துடும். ஸோ பாடியில் கூட டச் ஆகும். பட் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான் வந்து எப்போவுமே வந்து பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ளே உள்ள இந்த பிளாக் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பனானா ப்ளக் வச்சுருந்தீங்கன்னா அதை நம்ம உள்ளது சொருகிற மாதிரி சொருவிக்கலாம். ஓகேவா? ஸோ ரியர் பாகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். செட்டு எங்களுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா, சைனா கிடையாது. இது வந்து மலேசியாவிலேருந்து வரக்கூடியது. செட்டோட டோட்டல் வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 வாட்ஸ் டோட்டல் பவர் கன்சம்ஷன் வந்து இது எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான செட்டு இது. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்லேருந்து 16 ஓம்ஸ் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 ஓம்ஸ்லேருந்து 16 ஓம்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸோ 4லேருந்து 16 வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்பீக்கர் வந்து ஸோ செட்டு வந்து பக்கா ஒரிஜினல் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. இதுக்கு ஒரிஜினல் பில் இருக்குது. வாங்கின டேட் வந்து பார்த்திங்கன்னா February. இன்னும் 12 மாதம் வாரண்டியுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த செட்டை எடுக்கிறவங்க உண்மையிலே லக்கியஸ்ட் பர்சன் தான். கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதை 57க்கு வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி காட்டணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இதுக்கு வாரண்ட்டி இருக்குது. அப்படியே செட்டு புதுசு, பாக்ஸு எல்லாமே வந்து இருக்கிறனால, இது புது செட்டு அப்படிங்கிறனால தான் நானுமே வந்து அந்த ஆடியோ செக்கிங் எதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா நாட் நெசசரி. புது செட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணணும் அப்படின்ட்டுன்னு அவசியம் இல்லை. ஒரு சில வந்து போட்டு பார்த்தேன், ப்ளூடூத் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணி பாட்டு கேட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அது மாதிரி HDMIயில் சோர்ஸ் கொடுத்தும் நான் கேட்டு பார்த்தேன், எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பக்காவாக தைரியமாக நீங்கள் வந்து இந்த செட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் பையர்ஸ் என்னை டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. தென் இந்த செட்டை பற்றி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த செட்டில் 2.1லேருந்து 7.1 வரைக்கும் எந்த மாதிரியான ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டப்பும் உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் 2.1 அப்படிங்கிற மாதிரி 2.0 அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சப்வூஃபர் வந்து கூட நீங்கள் எடுத்து விட்டுடலாம். 2.0லேருந்து 7.1 வரைக்கும் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே வியூவர்ஸ், செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல செட்டுகள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் நம்மக்கிட்ட ஒரு பீஸ் வரும், ஒரு பீஸ் வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய செட்டை நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு பீஸாக தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, செகண்ட்ஸில் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ செகண்ட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி எப்போவுமே வந்து சேல் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த பீஸ் தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வரக்கூடிய பீஸ் மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து அவங்க கேட்குற செட்டை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற செட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதுவுமே எல்லாமே பக்காவான செட்டாக மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும். ஓகே வியூவர்ஸ், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.